இந்தியை திணித்து என்னரும் தமிழ் மொழியை சிதைத்து அழிப்பார்களோ என்று உயிரீகம் செய்த நடராஜனின் மூச்சுக்காற்று உழவுகிற இந்த மண்ணிலே அந்த மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற பிள்ளைகளின் பேச்சும் மூச்சும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தமிழர் என்றுதான் உச்சரிக்கும். கீழப்பழூர் சின்னச்சாமி மொழிக்காக கொளுத்தினானே உடம்பில் தீயை, அந்த பற்றி எரிகிற நெருப்பில எரிந்த நெருப்பில எரிகிறதடா தமிழ் தேசிய பேரொளி புரட்சி தீ. சும்மா தமிழ் தேசியம் அது யாரு? நாங்க மாப்போசிய பார்த்துட்டோம், சீப்பா ஆதித்தனாரை பார்த்துட்டோம், முத்தமிழ் அறிஞர் கியாபி விஸ்வநாதரை பார்த்துட்டோம், அண்ணல் தங்கையை பார்த்துட்டோம், மறைமலை அடிகளை பார்த்துட்டோம், திருவிக்காவை பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்த. பிரபாகர மகன் சீமான பாத்தியா நீ? பாத்தியா? அவன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் பாத்தியா நீ? அவங்களெல்லாம் பாத்தியா நீ? வரலாற்றிலே முதன்முறையாக இப்போதான் நீ எதிரியை சந்திக்கிற. நீ இப்பதான் எங்க அம்மா பேர் மட்டும் இல்ல, ஆளே அற்புதம் தான். இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தான். ஒழித்திருக்க வேண்டிய அரசியல் இந்திய திராவிட அரசியல். ஒரே ஒண்ணுதான், இந்திய அரசியல் கோட்பாட்டாளர்கள் எதற்காக உனக்கு இந்த நிலத்தில் இந்திய அரசியல்? உன் மொழிக்காக நிற்பார்களா? இல்லை. உன் கலை இலக்கிய பண்பாடு வழிபாட்டு மீட்சிக்காக நிற்பார்களா? இல்லை. உன் நிலம் வளம் அதை பாதுகாக்க நிற்பார்களா? இல்லை. உன் நிலத்தின் உரிமை காவிரி, அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு. கச்சத்தீவு மீட்பு, அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. திராவிடர்கள் கச்சத்தீவை மீட்க போராடுகிறோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். இப்பதான் தீவிரப்படுத்திருக்குது. இதை எப்படி தமிழ் தேசியம் என்ன செய்யும்? இந்தியம் எடுத்து கொடுக்கும், திராவிடம் தடுக்காது வேடிக்கை பார்க்கும். தமிழ் தேசியம் கச்சத்தீவை திருப்பி எடு ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறது. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இது இந்தியம். திராவிடம் தீவிரமாக போராடுவோம். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று இருந்தது. அருமை பெருமக்களே, 21 சட்டசபை தேர்தலில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்ற வார்த்தை இல்லை. ஏன்? அடியேன் காரணம். இது எத்தனை நாளைக்கிடா அது சொல்றது? அதை கேவலப்படுத்துறாங்கடா, அது விட்டுங்கடா அந்த வார்த்தை. மீட்க போராடுவோம் என்ற சொல்லும் இல்லை. இப்ப தமிழ் தேசம் என்ன செய்யும்? கச்சத்தீவை திருப்பி ஏழு. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. பார்த்தீர்களா? நாங்கள் அப்பவே சொன்னோம், இவர்கள் தனிநாடு கேட்பார்கள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்டுகள், சாவனிஸ்டுகள். அதுவரை காதுல பஞ்சு வச்சிருப்போம். மெதுவா எடுத்து கீழே வச்சுட்டு இங்க வாங்க பிளீஸ் சிட் டவுன். எப்படி? கச்சத்தீவை கொடுத்ததுதான். நாங்க பிரிவினைவாதிகள். என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி, எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியாடா? இதுக்கு பதில் வச்சிருக்க நீ? செத்து விழுபவன் குஜராத்தி, செத்து விழுபவன் மராட்டியன், செத்து விழுபவன் கன்னடன், பீகாரி, ராஜஸ்தானி என்று இருந்தால் நீ இந்த வார்த்தையை பதிவு செய்வாயா? செத்து விழுபவன் தமிழன், சகித்துக் கொள்கிறாய். ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. அன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள், அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்தியர்கள். அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம், ஒரு கண்டனம், ஒரு துயர செய்தி பதிவில்லை.
செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள், குற்றச்சாட்டு. தமிழர்கள் திருடர்கள், பலி. வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தான், சரி. அதற்கு சிறைதானே படுத்தணும். எதற்கு சுட்டுக் கொண்டாய்? எதற்கு கொன்றாய்? வெட்ட வந்த கூலியை சுட்டுக் கொன்றாய். வெட்டி ஏற்றி சம்பாதிக்கிற முதலாளி எங்கிருந்தான்? அவனை ஏன் கைது செய்யல? இதாண்டா தமிழ் தேசத்தின் பிறப்பிடம். ஏன் கைது செய்யல? கூலிய கொண்டுட்ட, அவனை ஏன் கைது செய்யல? வீரப்பன் என்ன செய்தான்? சந்தனக்காட்டை வெட்டி வித்தான், யானைகளை கொன்று தந்தத்தை எல்லாம் வித்தான். சரி, வித்தவன் காட்டுக்குள் இருந்தான், வாங்கியவன் எங்கிருந்தான்? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு. அன்பு தம்பி தங்கைகளே, வித்தவன் எங்கிருந்தான்? காட்டுக்குள்ள. வாங்கி வித்தவன் எங்கிருந்தான்? எங்கிருந்தான்? வித்தவனையே விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த பெருமக்களே, வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லை. ஏன்? எதற்காக கைது செய்யவில்லை? இந்த கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது? இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்களே. இதுதான். இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் என்று இருக்குதல்ல, எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு கருத்து பொதிந்த செறிந்த கட்டுரையை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல். அறிவார்ந்த பெருமக்களே, சொல்லிக்கொண்டே போகலாம், ஒன்று இரண்டு அல்ல. தமிழ் தேசியம் என்பது இங்கே நினைக்கிறார்கள், இங்கே பேசுகிறவர்கள் சீமான் முன்னெடுக்கிறான் என்று இல்லை. பல நூறு ஆண்டுகளாக இதுக்கு முன்னவர்கள். நீங்கள் நிமிர்ந்து பார்க்கிற, அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம், உயர்ந்து நிற்கிற மரங்கள் எல்லாம் ஒரு நாள் கீழே விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள். அப்படி என் முன்னவர்களின் எச்சமும் நிச்சமும் தான் இந்த சீமானும் அவன் தம்பி தங்கைகளும். பிரபாகரன் என்றால் ஒற்றை உருவம் முன்னாடி நிற்கிறார், அவருக்கு பின்னாடி 50,000 மாவீரர்கள் என விடுதலைக்காக களத்தில் இன்னுயிரை இந்த ஈக மறவர்கள். அப்படித்தான் 140. ஆயுத பூஜைக்கு அரசு விடுமுறை, சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு அரசு விடுமுறை, குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை. உன்னுடைய என்னுடைய இறை தமிழின முன்னோன் முருகனுடைய தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? மனச்சான்றோட சொல். இல்லை. ஏன் இல்லை? இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை. அங்குதான்டா தமிழ் தேசியம் பிறக்குது. எதற்காக இல்லை? இதை ஏன் கேட்டு பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது? இந்த 3 கேள்வி. இங்குதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய், ஐயா தமிழ் இந்த பாருங்க, தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி. தம்பி, உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? உண்மையிலே இல்லைங்கய்யா. அப்புறமா அவர் குறிச்சுக்கிட்டாரு, நம்ம விட்டுருவோம், நான் முருக பக்தன், என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிடுறேன், என் பேரே பழனிசாமி தானே, நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறைவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை. பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான், பிரபாகரனின் பிள்ளை. கொடுத்தவர் பெருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எவனும் மறுக்க முடியாது. இப்ப தெரியுதா தமிழ் தேசியத்தின் அவசியம்? தெரியுதா? இன்னைக்கு உன்னிலிருந்து பிரிந்து போன கன்னடர் திவார்ந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களே, லால்பகதூர் சாஸ்திரி சினிமாவோ பண்டாரநாயக்கா கையெழுத்திலே 15 லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள். பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சினிமாவோ கையெழுத்திலே கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தவர் இந்தியவர்கள், வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள். பிறகு ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது இந்தியம், வேடிக்கை பார்த்து நின்ற
அறிவார்ந்த தம்பி தங்கைகள், நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே தன் இன மீட்சிக்காக ஒரு வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவன், அவரை வீழ்த்தி தமிழ் தேசினத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள், கூட நின்று துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர். செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு இரத்த துளியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பயிர்களடா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தங்கைகளும். தமிழ் தேசிய விடுதலை பேரொளியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துளிகளிலே பிறந்த பிள்ளைகளடா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல். செத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆதரவற்று அரற்றி அழுகும் போது கண்ணீர் துடைக்க கை நீளாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் கதறலிலும் ரத்தத்திலும் கரு கொண்டு உருவான புரட்சிகர போர் படைதாண்டா நாம் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை. இதை வீழ்த்துவன் என்பது தம்பி, நீ நீட்டவும் மடக்கவும் முடக்கவும் வைக்க இது கொடை இல்ல தம்பி. பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை. ஆயுதம் மித்தம் வைத்ததை அரசியலால் வென்று முடிப்போம். அந்த ஆயுதம், இந்த ஆயுதம் எம் முன்னவர்கள் எங்களுக்கு தந்தருளிய அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை தொகுத்து பகுத்து ஒவ்வொரு தமிழ் தலைமுறை தம்பிதகளின் கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் மிகுந்த போற்றுதற்கும் பாராட்டத்துக்கும் உரியவன். துணிந்து இந்த நூலை வெளியிட இந்த களத்திலே வந்தவன் என்னுடைய தம்பி வேடியப்பன். இந்த அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.